அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மினி சார்கோல் எந்திரத்தின் மூலம் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் சார்கோலை எப்படி தயாரிப்பது என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இயந்திரம் தயாரிக்க தேவையான பொருட்கள், அந்த பொருட்களை எப்படி வாங்குவது, இந்த இயந்திரத்தை எப்படி தயாரிப்பது போன்ற விவரங்களை நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செயல்முறையில் ஓட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், வாயு, எண்ணெய் இவையெல்லாம் வெளியேறி அதிக கார்பன் கொண்ட சார்கோல் நமக்கு கிடைக்குது. அதிகமான வெப்பம் இருந்தாலும் ஆக்சிஜனை நம்ம கட்டுப்படுத்துவதால் இந்த ஓடு சாம்பலம் மாறாமல் ஒரு உயர்தர கரியாக நமக்கு கிடைக்குது. இதற்கு பேர் தான் கார்பனைசேஷன். இந்த சார்கோல் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் தயாரிப்பு. மேலும் இந்த பார்பெக்யூ சமையலில் நீண்ட நேரம் நின்று எரிவதற்கும், மேலும் விவசாயத்தில் இந்த சார்கோல் பொடி செய்து மண்ணில் கலக்கும் பொழுது இது கார்பன் கண்டென்ட்டை அதிகரிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா மண்ணின் வளம் அதிகரிக்குது. இது ஈரப்பதத்தை தக்க வைக்குது, நுண்ணுயிரிகளை அதிகரிக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உர தேவையை குறைக்குது. ஆக விவசாயிகளுக்கு மிக மிக பயனுள்ளது. மேலும் சீச தயாரிப்பு, பேட்டரி தயாரிப்பு இதிலையும் இது பயன்படுகிறது. இதனுடைய பயன்கள் எண்ணற்றது. இதற்காகவே நம்ம தனியாக வீடியோ போட போகிறோம். அது அடுத்த பதிவில் இந்த வீடியோ வரும். இப்போ நம்ம இந்த இயந்திரம் தயாரிப்பதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த இயந்திரத்தை தயாரிப்பதற்குங்க ஒரு 10 பொருட்கள் தேவைப்படுதுங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, ஆயில் ட்ரம்மு, 6 இன்ச்சு எஸ்எஸ் பைப்பு, அப்புறம் செராமிக் ஃபைபர் பிளாக்கெட்டு, எஸ்எஸ் அவுட்டர் ஷீட்டு, ரீபார் பண்ணுற கம்பிகள், ரிவிட்ஸு, சிவப்பு மண், காங்கிரீட் பிளாக்ஸு, அப்புறம் பாட்டம் பிளேட்டு, அப்புறம் நமக்கு இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு வெல்டர். இதெல்லாம் தேவைப்படும். இந்த பொருட்கள் தேவைப்படும். மேலும் நம்ம கொட்டி இந்த கருவிகள் எல்லாம் இருந்ததுன்னா நம்மளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற வெல்டர் சொன்னோம்னா அவர் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஆயில் ட்ரம் வாங்கும் பொழுது அது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 200 லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக இருக்கணும். அது எம்எஸ் பெட்டியிலாக இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 555 × 850 mm அந்த சைஸில் இருக்கணும். தடிமன் 1 to 1.2 mm. அப்புறம் இந்த மேலே இருக்கிற மூடி திறக்கக்கூடியதாக இருக்கணும். விலை பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 1500 ரூபாங்க. நம்ம போய் கடையில் கேட்கும் பொழுது இந்த மாதிரி கேட்கலாங்க. ட்ரம்மின் மேல் மூடி திறக்கக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் ஓட்டை கசிவு இருக்கக்கூடாது, கெமிக்கல் பிசின் மண் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம கேட்கலாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்டாக இருக்கக்கூடாது, கெமிக்கலுடைய இந்த எச்சம் இருக்கக்கூடாது, துர்நாற்றம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. ஏன்னா இந்த ட்ரம் தான் நமக்கு முக்கியமான பொருள் இந்த இயந்திரத்தில். இந்த சென்டர் பைப் 6 இன்ச் பைப்பு நம்ம வாங்கணும். இந்த பைப்பில் தான் பார்த்தீங்கன்னா அந்த புகை வெளியேறும், புகை தீயில வெளியேறும். அதே மாதிரி நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் அந்த தீயை போடுவது இது மூலியமாக தான். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலுங்க, 310 கிரேடு. லென்த்து 1030 to 1080 mm. வால் திக்னஸ் 2 to 3 mmங்க. சரிங்களா? அப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 8500 11,000 ரூபாங்க. சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துளை போடணுங்க. இந்த கீழ்ப்பகுதியில் 9 துளை போடணுங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம், எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது நமக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, செராமிக் ஃபைபர் பிளாங்கெட்டு. இது எதுக்குன்னா, இந்த ட்ரம்லேருந்து வெப்பம் வெளியேறாமல் இருப்பதற்காக இந்த பொருள் பயன்படுது. இதோடைய வெப்பம் தாங்கும் திறன் 1760 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். தடிமன் 25 mm. மெட்டீரியல் செராமிக் ஃபைபரு. டென்சிட்டி 96 128. டைப் பிளாங்கெட்டு. நம்ம கடையில் கேட்கும்போது 25 mm தடிமன் உள்ள செராமிக் ஃபைபர் வேணும்னு கேட்கலாங்க. அது இன்சுலேஷன் வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாங்க. இது நல்லா சாஃப்ட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கணும், வாசனை இருக்கக்கூடாது. சரிங்களா? இது நம்ம அந்த ட்ரம்மை சுற்றி நம்ம அந்த வெப்பத்தை வெளியேறாமல் இருப்பதற்கு பயன்படுத்த போகிறோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அவுட்டர் சீட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் பிளாங்கெட் மேலே நம்ம அடிக்க போகிறோம். இது வெப்பத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இப்போ கடையில் போய் கேட்கும்போது 0.5 mm தடிமன் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீட்டு 1 × 2 மீட்டர் சைஸ் வேணும்னு கேட்கலாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபார் பண்ணுறதுக்கு சில
ராடுகள் தேவைப்படுங்க. அதாவது இந்த 6 இன்ச் பைப்பை வந்து கீழே இருக்கிற ட்ரம்மோட பிளேட்டோட நம்ம வெல்டு பண்ணணும். அதுக்கு தான் இந்த ராடு தேவைப்படுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற டம்மோட வந்து நம்ம இந்த வெல்டு பண்ணணுங்க. அப்போ தான் இந்த பைப் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் இந்த கம்பிகளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பர் வீட்ஸ், சரிங்களா? அந்த எஸ்எஸ்டியில் வந்து அந்த டம்மில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிறுத்துறதுக்காக இந்த வீட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. என்னென்ன சைஸுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை பார்த்துக்குங்க. இதோட விலை வந்து 100லேருந்து 200 ரூபா வருங்க. இதுதான் வந்து நம்ம தேவைப்படுகின்ற பொருட்கள் வந்துங்க. இதுதாங்க மொத்த செலவு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோ விலைன்னு போட்டிருக்குங்க. மொத்தம் வந்து ஒரு 30,000த்துக்குள்ளே இந்த செலவு வருங்க. அப்புறம் இந்த வெல்டர் லேபர் சார்ஜ் எவ்வளவு, அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு மாறுங்க. மிக குறைந்த செலவில் இந்த இயந்திரத்தை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம வந்து சார்கோல் தயார் பண்ணி நம்ம வெளியும் விற்பனை பண்ணலாம். நம்ம தோட்டத்துக்கும் பயோ சாராக யூஸ் பண்ணி நம்மளுடைய மண்ணின் வளத்தை வந்து அதிகரிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை வந்து எப்படி தயாரிப்பது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இந்த இயந்திரத்தை வந்து எப்படி தயார் செய்வது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க நம்ம வந்து ஒரு 2 பிடிஎஃப் தயார் பண்ணியிருக்கிறோம். ஒரு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறேங்க. அது படத்தோட உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த இயந்திரத்தை வந்து நீங்களே தயார் செஞ்சுக்கலாம். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். இன்னொரு பிடிஎஃப்ல இதனுடைய தரம், குவாலிட்டி டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஈல்டு கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எப்படி என்னென்ன பண்ணணும், அது ஆல்டர்னேட்டிவ் இதை விட அதிகமான கெப்பாசிட்டி எப்படி பண்ணுறது, இருக்கக்கூடிய கிளீன் எப்படி பண்ணுறது, அது மாதிரி இதை வந்து எப்படி விரிவாக்கம் செய்வது, இது எப்படி மதிப்பு கூட்டல் செய்து எப்படி வருமானத்தை அதிகரிப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம 2 பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். இந்த 2 பிடிஎஃபோட விலை வந்து 249 ரூபா மட்டும்தான். இந்த ஸ்கீனில் தெரிகிற ஜிபே நம்பருக்கு பணத்தை கட்டிட்டு சொன்னீங்கன்னா இந்த 2 பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்ததா இந்த இயந்திரத்தை எப்படி தயாரிப்பது என்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த இயந்திரத்தை வந்து எப்படி தயார் செய்வது என்பதை பார்க்க முன்னாடிங்க இந்த இயந்திரத்தில் எவ்வளோ இன்புட் கொடுக்கலாம், எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் என்பதை பார்த்துடலாங்க. இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோ நம்ம தேங்காய் ஓட்டை வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா 3/4 டம் தான் ஃபில் பண்ணணும். இந்த 3/4 டம்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பிளேட்டுக்கு மேலே வந்து செம்மண்ணை ஃபில் பண்ணணும். அதனால் 3/4 டம் தான் ஃபில் பண்ணணுங்க. இப்போ 75 கிலோ நீங்கள் தேங்காய் ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 22 கிலோ வந்து அவுட்புட் கிடைக்குது, 30%. இப்போ இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 34 ரூபா, 34, 35 ரூபா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ரேட்னா 24/7/2026ங்க. லேபர் சார்ஜ், ப்ராசஸிங் சார்ஜ் இது எல்லாமே போட்டிங்கன்னா 3605 ரூபா செலவாகுதுங்க. இன்னைக்கு சார்கோல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா. இன்னைக்கு ரேட்டை வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலிடேஷன் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. இப்போ என்ன வேலிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஹூக்கா பண்ணலாங்க, இன்னொன்று பிரிகேட்ஸ் பண்ணலாம். ஹூக்காங்கிறது நீண்ட நேரம் புகைப்பிடிக்க உதவும் ஒரு கருவிங்க. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல் வச்சிருவாங்க, அதாவது ஸ்கொயர் டைப்ல சின்ன சின்ன ஸ்கொயர் டைப் வச்சிருவாங்க. அது நீண்ட நேரம் புகை வருங்க. அதாவது எந்த விதமான ஒரு எரிச்சலும் இல்லாமல் நீண்ட நேரம் புகை வருவதற்காக பயன்படுத்துறாங்க. இன்னொன்று வந்து பிரிகேட்ஸ் வந்து பாய்லருங்க, அப்புறம் வந்து ஹோட்டலில் பார்பிக்யூ பண்ணுறது எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்ன பயன் கேட்டிங்க, நீண்ட நேரம் எரியுங்க, தொடர்ச்சி எரியும். அதுதான் இந்த 2ஓட யூஸு. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோலேருந்து நமக்கு 20 கிலோ கிடைக்குங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் ஓட்டை வந்து நல்லா உடச்சி பவுடர் பண்ணணுங்க. பவுடர் பண்ணி அதோட பைண்டர் ஆட் பண்ணணுங்க. பைண்டர்னா மாவுங்க. ஸோ உருளைக்கிழங்கு மாவு, சோள மாவு அந்த மாதிரி மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை காய வச்சிங்கன்னா ஒரு 24 கிலோ கிடைக்கும். அதை காய வச்சிங்கன்னா மறுபடியும் வந்து 22 கிலோ கிடைக்கும். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக 20 கிலோன்னு வச்சுக்கலாங்க. இப்போ 20 கிலோ கிடைக்குதுன்னா இன்னைக்கு ரீட்டைல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அப்போ வந்து 4325 ரூபா கிடைக்குதுங்க ஹூக்காவில். பிரிகேட்ஸில் வந்து 300 ரூபாங்க இன்னைக்கு ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு. அப்போ வந்து 225 ரூபா கிடைக்குதுங்க. இப்போ நான் போட்டது வந்துங்க ஹோல்சேல் ரேட்டு. ஹூக்கா வந்து 200 ரூபா, பிரிகேட் வந்து 150 ரூபாய்ங்க.
இங்கே வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நீங்கள் மிஷின் செட்டப் பண்ணோம்னா ஒரு 5லேருந்து 7 லட்சம் ஆகுங்க. அப்போ அதுக்கு வந்து சப்சிடி கிடைக்குது, 1.25 லட்சம் சப்சிடி கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து ஒரு 6,000 7,000 இஎம்ஐ கட்ட வேண்டி வருங்க. சரிங்க. அப்போ வந்து இது வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு வந்து நம்முடைய coconutd.com இருக்குதுங்க. தென்னை விவசாயிகளின் தோழன் coconutd.com. பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமா நம்ம தென்னை சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம், வெப்சைட் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து உங்கள் ப்ராடக்ட் பற்றி நாங்கள் ஷார்ட்ஸ் அந்த 15 நிமிஷம் ஷார்ட்ஸ் நாங்கள் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா இன்டர்வியூ கூட எடுத்து உங்களுக்கு போட்டு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு வந்து எந்தெந்த வகையில் உதவ முடியுமோ அதை வந்து coconutd.com செய்யுங்க. அதுதான் நீங்கள் நான் கொடுக்கின்ற உறுதிமொழி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய டெக்னாலஜி படி வெப்சைட்டையும் மாற்றி வச்சுங்க. நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. மரம் ஏறுவாங்க எல்லாத்தையும் நம்ம, அதாவது தோட்ட தொழிலாளர்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். உங்களுக்காக பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இயந்திரத்தை எப்படி தயார் செய்வது என்பதை வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த இயந்திரத்தை வந்து எப்படி தயார் செய்யலாம் என்பதை வந்து இப்போ பார்க்கலாங்க. இப்போ வந்து முதல் வேலை என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆரஞ்சு பைப் இருக்கு இல்லைங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணுங்க. அதாவது இந்த பைப்போட கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு 100லேருந்து 150 மில்லிமீட்டர் உயரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து ஹோல்ஸ் போடணுங்க. இது வந்து பைப்போட எல்லா பகுதியிலும் போடணுங்க. இந்த ஹோல்ஸோட பயன் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம தீ பற்ற வைக்கணும் பாருங்க. அப்போ வந்து தீ இதன் மூலியமா தான் ட்ரம் முழுவதும் பரவும். அந்த மாதிரி அந்த ட்ரம்ல இருக்கிற புகை மற்றும் தீ இதன் மூலியமா தான் வெளியேறுங்க. ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஹோல்ஸ் போடுறதுங்க. இல்லை அப்போ வந்து அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ட்ரம்மோட மேல் பகுதியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ட்ரம்மோடைய மேல் பகுதியிலையும் வந்து இதே மாதிரி ஒரு ஓட்டை போடணுங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 இன்ச் பைப் வந்து உள்ள போறதுக்காக. சரிங்களா? அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரம்மை வந்து கரெக்டாக சென்டர் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுருவானுங்க அந்த ட்ரம்மோட மேல் பகுதியில். இப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 இன்ச் பைப் வந்து உள்ள போறதுக்காக. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரம்மோட கீழ்ப்பகுதியிலும் அதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் போடணுங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரம்முடைய கீழ்ப்பகுதி வந்து தடிமன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வழக்கமாக வர்றது வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரம்முக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வெப்பம் அதிகரிக்கும். அதை வந்து இது தாங்காதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ட்ரம்மோட அடிப்பகுதியோட இன்னொரு எம்எஸ் பிளேட்டை வந்து நம்ம தனியாக தயாரிக்கிறோம். இப்போ நம்ம இந்த பொருட்கள் வாங்கும்போது 10வது பொருளாக நான் இதை சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம தனியாக வாங்குறோங்க. இதை வாங்கி இதோட வந்து இந்த 6 இன்ச் பைப்பை வந்து வெல்டு பண்ணுறோம். வெல்டு பண்ணிட்டு இந்த எம்எஸ் பிளேட்டையும் இந்த ட்ரம்மோடைய அடிப்பகுதியும் வந்து நம்ம வெல்டு பண்ணுறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெப்பத்தை தாங்குவதற்காகத்தான். இப்போ நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு வேலை செய்யறேங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். புரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சொல்லிடுறேங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற ட்ரம்மோட அடிப்பகுதியில் வந்து ஒரு துளை இடுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்ல வந்து அந்த 6 இன்ச் பைப்பை வந்து வெல்டு பண்றோம். வெல்டு பண்ணிட்டு இந்த ரெண்டையும் வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து வெல்டு பண்றோம். இப்போ இதுதான் வந்து இந்த படத்தோட நம்ம கொடுத்துருக்குறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வெப்பத்தை தாங்குவதற்காக. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்முடைய வெப்பம் வந்து வெளியேறாமல் இருப்பதற்காக இந்த செராமிக் ஃபைபரை வந்து நம்ம ட்ரம்மை சுற்றுற ஒரு 3 to 4 ரோல் சுற்றுறோம். இப்படி சுற்றினா வந்து வெப்பம் வந்து குறையாது. அதுக்கு வந்து இந்த ட்ரம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும்.
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேங்க பாருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் சீட்டை வந்து இந்த நம்ம செராமிக் ஃபைபருக்கு மேலே சுற்றணுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வெளியாமல் இருக்கிறது தான். இதை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ரிவிட்ஸ் இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம அடிச்சிருவோங்க. இந்த மாதிரி அடிச்சோம்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் வந்து அமைப்பு வந்து இப்படி இருக்குங்க. இந்த கீழ்ப்பகுதி வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து ட்ரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெடியான ட்ரம்மை வந்து ஹாலோ பிளாக் கல் வச்சு இது வந்து நம்ம மேலே நிறுத்திடுறோம். இப்போ நிறுத்திட்டுங்க, இந்த ட்ரம்முக்குள்ள வந்து செல்லை போடுறோம். தேங்காய் ஓட்டப்போ வந்து போட்டு நிரப்புறோம். அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கால் ட்ரம் தான் நம்ம இந்த செல் நிரப்பணுங்க. சரிங்களா? அப்போ அந்த முக்கால் ட்ரம்க்கு மேலே என்ன பண்ணுவோம்னா, அந்த ட்ரம்முடைய மேல் பகுதி மேல் பிளேட் இருக்கு இல்லைங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன் வந்து முக்கால் ட்ரம் போடுறோம்னா, இந்த பிளேட்டுக்கு மேலே வந்து நம்ம மண்ணை போடுறோங்க. இந்த செம்மண்ணை போடுறோம். செம்மண்ணை வந்து போட்டால் வந்து காற்று உள்ள போகாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த புகை அதிகமாக வராமல் இருக்கும். அதுக்காக இந்த முக்கால் ட்ரம்ல வந்து இந்த மேல்முடி போடுறோம். சரிங்களா? இந்த போட்டுட்டுங்க, இந்த ஆரஞ்சு பைப்ல வந்து ஒரு தேங்காய் நாரில் வந்து தீயை பற்ற வச்சு உள்ள போடுறோம். உள்ள போட்டா உள்ள வந்து தீ அப்படியே எல்லாம் வந்து பத்திக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கலாங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பைப் மூலியமாக ஒரு தேங்காய் நாரில் தீ பற்ற வச்சு உள்ள அந்த போட்டோம்னா, இந்த தீ வந்து துளைகள் மூலியமாக அந்த ட்ரம் முழுவதும் பரவும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா புகை மட்டும் வரும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து புகை மட்டும் வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லேசான தீ வெளி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தீ வந்து நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ப்ராசஸ்ஸு. 6 மணி நேரம் எரியணுங்க. அப்போ 6 மணி நேரத்தில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைமு அந்த மண் செம்மண் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம நிரப்பிட்டே இருக்கணும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து ஆக்சிஜன் வந்து உள்ளே அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஓடு வந்து சாம்பலாக மாறிடும். நமக்கு கறி கிடைக்காது. நம்ம இந்த மெத்தடை வந்து கார்பனைசேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து குறைக்கிறதுனால தான் நமக்கு கறி கிடைக்குது. அதனால் வந்து அப்பப்போ மண்ணை நிரப்பணுங்க. அப்போ தான் வந்து நம்ம நல்ல தரமான கறி கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இறுதியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 6 மணி நேரம் எரிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் கூல் பண்ணணும். பண்ணிவிட்டு ட்ரம்மை சாய்ச்சி நம்ம சார்கோலை வந்து எடுத்துக்கலாம். இந்த சார்கோல் வந்து இப்படி தான் இருக்குங்க. ஒரு அருமையான சார்கோல் கிடச்சிருக்கு. இந்த சார்கோல் வந்து நீங்கள் வெளியிலையும் விற்பனை செய்யலாம். இல்லைன்னா இந்த சார்கோலை வந்து பவுடராக மாற்றி தோட்டத்துலேயே வந்து நம்ம ஒவ்வொரு மரத்தை சுற்றி போடலாம். அப்போ நம்ம சொன்ன மாதிரி மண்ணோட வளம் அதிகரிக்குதுங்க. கார்பன் கண்டென்ட் அதிகமாகுது. அதனால் உரம் வந்து அதிகமாக போட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு அருமையான விஷயங்க. இதோட பயன்கள் வந்து ஏராளமான பயன்கள் இருக்குது. அது நம்ம அடுத்த பதிவில் நம்ம போடலாம். மேலும் வந்து தினசரி வந்து 5 டன் 10 டன் தயார் பண்ணுறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாமே நிலத்துக்கு மேலே வந்து இயந்திரத்தை நிறுவி, அதாவது பூமிக்கு எந்த விதமான பொல்யூஷன் சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லாமல் ஒரு மெத்தடை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி சார்கோல் இயந்திரம் தயாரிக்கின்ற முறை. உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இந்த தொழில் செய்வதற்கு 2 PDF நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அதோட விலை வந்து 249 ரூபா. அது நீங்கள் வந்து இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.